வணக்கம் கிங்விட் இன்டீரியர்ஸ் நண்பர்களே. இந்த சைட் நம்ம பண்ண ஒரு குட்டி நகைக்கடைங்க. இந்த நகைக்கடையில் ஃபுல் கிளாஸ் ஒர்க் அண்ட் தென் ஃபுல் பேனலிங் ஒர்க் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். செவத்தோட 3 பக்கமும் பேனலிங் பண்ணி அதில் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஸ்லாட் வால் டிஸ்பிளே கேட்டிருந்தார். இது எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்கோம். ஸ்லாட் வால் டிஸ்பிளே ரெடிமேடாகவும் இருக்குது. பட் அக்ரலிக் ஃபினிஷிங்கில் ஹேண்ட்மேடில் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். கஸ்டமைஸ் ட்ரே அவர் வாங்கி வச்சுருந்தார். அந்த ட்ரேவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட்மேட் பண்ணியிருக்கோம். இது இங்கே நீங்கள் பார்க்குறது ஸ்லைடிங் டோர்ஸ், ஸ்டோரேஜ் கேபின்ஸ். டெப்த்து கம்மி தான், அந்த இடத்த யூஸ் பண்ணி ஸ்லைடிங் டோரில் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தோம். இது ட்ராயர்ஸ், அவரோட ஸ்டாக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே அதில் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தார். கேஷ் கவுண்டர் டாப் கார்னரில் தஞ்சாவூர் பெயிண்டிங் கஸ்டமைஸ் பெயிண்டிங் வாங்கி வச்சுருந்தார். அதை வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கேப். டோட்டல் ஜுவல்லரி ஷாப்பும் வுடன் ஃபினிஷிங் அவுட்புட் ஆகிற மாதிரி வுட் பாலிஷிங் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் பாலிஷிங் க்ளோசி ஃபினிஷ் அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தாப்பில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற டாப் கிளாஸ் வந்துட்டு 12 mm டஃபன் கிளாஸ். இங்கே ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மோக்கப் ட்ரேஸ் வைக்கிற மாதிரி ஒரு 3 யூனிட், அதுவும் கஸ்டமைஸ் ட்ரே. அந்த ட்ரேவும் அவர் கஸ்டமைஸ்டாக பண்ணி வாங்கி வச்சுருக்காரு. அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் சேவிங் ஐடியா. ஸ்லைடிங் டெலஸ்கோப்பிக் யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் அண்ட் தென் ஃபோல்டபுள் டேபிள் உள்ளே போயிட்டு வரக்கு பாத்வே மாதிரி. இந்த ஒர்க் பிடிச்சா ஒரு சின்ன லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஸ்டோரேஜ் லாக்கர். 1 CR வரைக்கும் ஸ்டோரேஜ் இப்போ இருக்கிற ரேட் படி உள்ள ஸ்டோரேஜ் வைக்கலாம். அது ஒரு 1 ton ரேஞ்சுக்கு வரும். அதை மறைச்சி அழகாக அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் ஃபோல்டபுள் டோர்ஸ். இது ஃபிக்ஸட் டோர்ஸ். க்ரூ லைன் விட்டு ஒரு லாக் வச்சு கோல்டன் ஃபினிஷ் ஹேண்டில் வச்சுருக்கோம். 6 லாக்குக்கும் டுவெல் கீ, செட் கீ யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் கீ. இதனோட சீட்டில் அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு வேர்னியர் ஷீட்டுங்க. அதாவது OST ஒன்று இருக்குது, வேர்னியர் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வேர்னியர். நம்ம என்ன ஷேடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ஷேடு பாலிஷிங்கில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த உடன் அவுட்புட்டை இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கோடு சேர்த்து இதனோட நல்ல பாலிஷிங் கலரை நேரில் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட் கலர்னாவே எப்போவுமே ராயல் அவுட்புட் தான். எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதான். இது ஏன் இந்த மாதிரி ஃபோல்டபுள் டேபிள் பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி இருந்தது சிங்கிள் டோரில். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா பண்ணி ஃபோல்டபுள் டோர் இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த டோர் லாக் பண்ணிடலாம். பட் அவுட்புட்டில் பார்க்குறக்கு சிங்கிள் டோர் மாதிரி தான் 2 இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல க்ரூ விட்டுருந்தோம். இது டெலஸ்கோப்பிக். கிளாஸ் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 2 டெலஸ்கோப்பிக் யூஸ் பண்ணி அப் டவுன். அண்ட் தென் இது ஃபோல்டபுள். உள்ளே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.